விட்டுறாதீங்க அப்படின்றாங்க. சரி, சரி. சீக்கிரம் வாங்க போயிட்டு பேசிட்டு வாங்க. நான் கொஞ்ச நேரம் தான் லைவ் போடுவேன். ரொம்ப நேரம்லாம் போட மாட்டேன். சரி, சரி. நீங்க பேசிட்டு வாங்க போயிட்டு. ரவிச்சந்திரன் வந்திருக்காங்க. ஹாய் சொல்றாங்க. ஹாய். நம்ம ரவிச்சந்திரன் அண்ணா இதுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அவங்க எங்க காணோம்? கிளம்பிட்டாங்க போல. இனிய காலை வணக்கம் யூடியூப் தளபதி அவர்களே அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நீங்களும் தளபதியா? எல்லாரும் தளபதியா மாறிடலாம். திருவண்ணாமலையிலிருந்து ரமேஷ் வந்திருக்காங்க. வணக்கம் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரமேஷ். கண்டிப்பா அக்கா. உங்க கூட பேசினா ஆகுது. நல்ல மோட்டிவேஷன் ஆகுதா? ஓகே, ஓகே. மேடம் காலை வணக்கம் அப்படின்றாங்க. ஹரிஹரன். ஹாய் ஹரிஹரன். வணக்கம் வாங்க. வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க ஹரிஹரன்? நல்லா இருக்கீங்களா? இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணா வாங்க வாங்க. எங்க போனீங்க? வேலை இருக்கா கிருஷ்ணா? ஸ்பேனர் கொடுக்க போறேன். சஜனுக்கு கொடுத்துருந்தேன் இவ்வளோ நேரம் ஸ்பேனர். சரி வந்தவொடனே கமெண்ட் பண்ண முடியலன்றாங்க. ஸ்பேனரை எடுத்து விடுங்க எடுத்து விடுங்கன்றாங்க. அதனால் எல்லாரதும் எடுத்து விட்டுருந்தேன் ஸ்பேனரை. இப்போ கொடுத்துட்டேன். ஹரிஹரன். ஹரிஹரன் எப்படி இருக்கீங்க மேடம்? உங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. இறைவன் மீதுலாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளோட செயல்கள் தான் நம்மளோட இறைவன். நான் செய்கிற என்னோட செயல்களில் நான் மதிக்கிறேன். இறைவன் வந்து எப்படின்னா, பெரியவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, யாருக்காவது ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் வந்து பக்தியாக மாறணும். அந்த பயம் பக்தி மட்டும்தான் உன்னை வழி நடத்தும் அப்படின்னு பெரியவங்க நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நம்புறது இறைவனை விட நான் செய்கிற என்னோட செயல்கள் தான் எனக்கு இறைவன். நான் செய்கிற இந்த சேவைகளும் எனக்கு இறைவன் வந்து அவர் வந்து ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு பயத்தோட அந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்படும்போது அந்த பயம் வந்து நம்மளுக்குள்ளே வந்து மாறாது, தவறான செயல்கள் போகாது அப்படின்றது என்னோட கருத்து. இறைவனை நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு இல்லை, கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் யாராவது ஒருத்தருக்கு பயம் பக்தியோடு இருக்கணும். அது இறைவன் மட்டும் இல்லை, அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம மனசாட்சியே ஒரு இறைவனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு பயந்து நீங்கள் செயல்படும்போது கண்டிப்பாக உங்களோட செயல்களும் உங்களோட சிந்தனைகளும் வந்து எப்பவுமே நல்லதாகவே நடக்கும். அதனால் இறைவன் நம்பிக்கையை விட உங்களோட எல்லா செயல்களும் ஒரு இறைவனாக நினச்சி நீங்கள் செயல்படணும். அதுதான் என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக இருக்குது. இறைவன் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு இல்லை, கண்டிப்பாக இருக்குது. ஏன் உங்களோட வாழ்க்கையின் லட்சியம் என்ன? உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஹரிஹரன். என்னோட வாழ்க்கை லட்சியம் என்னன்னா, நான் பிறந்தப்போ எனக்குன்னு ஒரு அப்பா அம்மாவோட என்னோட சிந்தனைகளும் செயல்களும் வந்து ஒரு இரக்க குணத்தோடு கொடுத்த அந்த இறைவனை சொல்லுவாங்க. எல்லாரும் இறைவனை சொல்லுவாங்க. நான் எங்கள் அம்மா அப்பாவை சொல்கிறேன். அவங்க தான் எனக்கு இறைவனாக நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு உயிர் கொடுத்து எனக்கு நல்லது செயல் என்ன, கெட்டது செய்யக்கூடாது, என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறைவனை வணங்கி ஒருங்கிணைத்து எனக்கு வந்து உட்கார்ந்து தியானத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு விஷயந்தான். ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அமைதியாக உட்கார்ந்து ஒருங்கிணைச்சு அதை நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத இறைவனை சார்ந்து எல்லாரும் நம்பி செய்கிறதுனால நான் வந்து என்ன நம்புகிறேன். முதல்ல நான் என்ன செயல்கள் செய்கிறனோ அதுதான் எனக்கு அடுத்து நடக்கும் அப்படின்றத நம்புகிறேன். என்னோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 14 வயசில் எனக்கு வந்து இந்த முதியோர்களுக்காக நம்ம ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற தூண்டுதலாக உருவாகினது என்னோட அப்பா அம்மா எங்கள் தாத்தாலாம் அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து மருத்துவமனையெல்லாம் இல்லை எங்கள் கிராமத்தில். பாம்பு கடித்தாலும் நாய் கடித்தாலும் எங்கள் அப்பா ஃப்ரீயாகவே அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுவாங்க. நான் கூட இருந்து அவங்களுக்கு மருந்தெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு கூட இருந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதை நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். அந்த அந்த மாரி நான் இறந்து போற வரைக்கும், என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், என்னோட குணம் மாறாது, இந்த மாரி முதியோர்களுக்கு உதவி பண்ணிட்டு, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சர்வீஸ் பண்ணிட்டே என்னோட மரணம் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட குறிக்கோளு. இப்படி வாழணும், இப்படி வசதியா இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மிடில் ஃபேமிலியா இருந்தா கூட, தினந்தோறும் என்னோட வருமானத்துலேருந்து ஒரு ரூ. 10 தனியா எடுத்து வச்சு, அது நம்மளுக்கானது கிடையாது. அந்த காசு வந்து தனியா நம்ம உழைப்போட அடுத்த பங்கு வந்து அடுத்தவங்களுக்கானது அப்படின்றத உணர்ந்து நான் வாழ்றேன். அதனால என்னோட குறிக்கோளும், என்னோட சிந்தனையும் இந்த மாரி நான் கொண்டு போறதுனால, என்னோட எப்பவுமே வந்து கடினமா இருந்தா கூட வாழ்க்கையில என்னோட மகிழ்ச்சியும் வந்து என்னோட குறிக்கோளும் மாறாத இருக்கணும் அப்படின்றது